திராவிட மாடல் ஆட்சிய காமராஜர் ஆட்சின்னு உங்களுடைய கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை புகழும் பொழுது நீங்க இல்லவே இல்ல இதுவா காமராஜர் ஆட்சி அப்படின்னு கேக்குறீங்க. எதை அடிப்படையா எதை கோடிட்டு இது காமராஜர் ஆட்சி கிடையாது அப்படின்னு திமுகவை விமர்சனம் பண்றீங்க? விமர்சனம் பண்றதுக்கு நிறைய சொல்லலாங்க. இப்ப நல்ல விஷயங்களும் இருக்கலாம். இது காமராஜர் ஆட்சி அப்படின்னா, மது அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயமா சொல்லலாம். மது அப்படிங்கிறது வந்து தாத்தாக்கு வந்து முற்றிலும் பிடிக்காத விஷயம். ஸோ இப்போ வந்து அந்த மாரி இருக்கா? இப்ப யங்ஸ்டர்ஸ்ல இருந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்ல இருந்து காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க வரைக்கும், அந்த ஒரு விஷயம் தெரிந்து அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கணுன்ற அளவுக்கு இருக்கு. அப்ப அதான் அத வந்து எளிமையாக்கியிருக்காங்க. எளிமையா இருக்கும்போது அத வந்து தடை செய்யணும்ல. ஸோ அதுவே இல்ல அப்படின்னும்போது ஒன் பை ஒன்னா டாஸ்மார்க்ல ஈஸியா கிடைக்குது. ஆமா. அப்ப வந்து அதுவே உங்களுக்கு மதுவை தவறு இல்ல. மட்டும் வச்சுக்கிட்டு திராவிட மாடல் ஆட்சியை காமராஜர் ஆட்சி இல்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல. இல்ல நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து வேற அந்த என்ன காரணம்? காலகட்டத்துல வந்து அது கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு வந்து எந்த அளவுக்கு முயற்சி முன் வச்சாருன்றது நமக்கு தெரியும். இப்ப இது எந்த அளவுக்கு ஈஸியா நமக்கு கிடைக்குது அப்படின்னும் போது இப்பயே நம்ம அத வந்து சொல்றது வந்து தவறு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான்